பிரைஸ் தி லார்ட். ஜீசஸ் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த 52 நாள் மனங்கள் யுத்த ஜெபத்தில் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறான வார்த்தை ஆதியாகமம் 17:2. நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். ஆமனுக்கு பிரியமான தேவச்சனமே, நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பழக்கம் உண்டு, சொன்னதை செய்கிற தேவன். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க உங்களுக்கு சொன்னதை அவர் கண்டிப்பா செய்வார்னு சொல்லி? அநேக தாமதங்களை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம்ல, அநேக விதமான விரக்திகளை போறோம். நமக்கு பின்னாடி வந்தவன்லாம் நம்ம ஹை ஸ்பீடா போய்கிட்டு இருக்கான், ஜெட்டு வேகத்துல போறான். ஆனா நம்மளால வந்துட்டு ஒரு ஸ்டெப் ரொம்ப ஸ்லோவா தான் போகுது, மூவ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம்ல. ஆனா ஏசப்பா அவங்க மேல கிருபையா இருக்கிறாருன்றதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏசப்பா நீங்க கேட்டு 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 ஒவ்வொரு ஸ்டெப்பும் வைக்கிறீங்க. அப்போ உங்களோட அஸ்திபாரங்கள்லாம் உறுதிப்படும், உங்களோட நடைகள் உறுதிப்படும். பாருங்க, இப்ப நீங்க ஸ்லோவா போறமே தெரியலாம், ஆனா அவங்க கடந்து அந்த பாதையை திரும்பி பார்த்து அந்த வழியா வரணும்னா அவங்களால முடியாது. ஆனா அந்த இடத்துல எப்படி போகணும், எந்த மாதிரி நெளிவு சுழிவா போகணும்ன்றத கர்த்தர் உங்களுக்கு பாதையை காட்டுறாரு. ஆமென். இப்ப நீங்க ஒரு சேறு உள்ள ஒரு பகுதியில் நீங்க நடந்து போறீங்கன்னா அந்த சேத்துக்குள்ள எப்படி நடக்கணும் அப்படின்றத உங்களுக்கு கத்துக் கொடுக்குறாரு. இன்னொன்னு, பாலைவனமா இருக்க இடத்துல எப்படி நடக்கணும்ன்றத கத்துக் கொடுக்குறாரு. நல்ல வறண்ட நிலத்துல எப்படி நடக்கணும்னு கத்துக் கொடுக்குறாரு. எப்படி புல்வெளி உள்ள இடங்கள்ல நடக்கணும்ன்றத கத்துக் கொடுக்குறாரு. இன்னைக்கு நீங்க போற பாதைகள் வேணா தாமதமா இருக்கலாம், எங்க போறோம் என்ன பண்றோம்னு தெரியாம இருக்கலாம், ஒரு முன்னேற்றம் இல்லாத ஒரு சூழ்நிலையா இருக்கலாம், இப்படியே இருக்கிறோமேன்னு சொல்லி உங்களுக்கு வெறுப்பா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கும் எனக்கு நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி மிகவும் திரளா பெருக பண்ணேன். ஆபிரகாம்கிட்ட எல்லாத்தையுமே கர்த்தர் சொல்லி சொல்லிதான் செஞ்சாரு. அவர் சொல்றது அப்படியே கேட்டு, சரி ஆண்டவரே, அப்படியா, சரி ஆண்டவரே, நான் அதை நம்புறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட கர்த்தரை மட்டும் தன்னோட கவனத்துல வச்சுட்டு, அப்படியே கர்த்தர் சொன்ன வார்த்தையை அப்படியே கவனத்துல வச்சுட்டு அதை திருப்பி திருப்பி அதை அசை போட்டுக்கிட்டே இருந்ததுனால அது அவனுக்கு நீதியா எண்ணப்பட்டு அழகான ஒரு குமாரனை பெற்றெடுக்க உதவி செஞ்சாரு. பாருங்க, அவங்க அவங்களா தன்னுடைய சுயத்துக்கு இடம் கொடுத்த போது கூட கர்த்தர் மறுபடியும் இஸ்மவேல் பிறந்ததுக்கு அப்புறம் கூட கர்த்தர் அவனை நினைவு கூர்ந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளை உனக்கு உண்டுன்னு சொல்லி அந்த இடத்துல கர்த்தர் திரளா பெருக பண்ணினாரு. பாருங்க, அப்ப ஆண்டவர் உங்களை திரளா பெருக பண்ணணும்னு சொன்னா ப்ராசஸ்க்காண்டி நீங்க வெயிட் பண்ணணும். எத்தனை நாட்கள் நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன்னு சொன்னா, இந்த நாள்ல கர்த்தர் உங்களுக்கு உடன்படிக்கை பண்றாரு. நீங்க இந்த உடன்படிக்கையோடு நீங்க டிராவல் பண்ணுங்க. ஆண்டவர் செஞ்சு முடிச்சுட்டாரு, அதை நீங்க ரிசீவ் பண்றீங்க, அவ்வளவுதான். இப்ப ஆண்டவர் உங்களுக்கு ஒரு கர்ப்பத்தின் கனியை தரேன்னு சொன்னா, அந்த கர்ப்பத்தின் கனியை நான் பெற்றுக்கொண்டேன், அது நான் கர்ப்பவதியா இருக்கிறேன், என் கர்ப்பத்துல இருக்கிற எல்லா பிரச்சனைகள் எல்லாம் மாறிடுச்சு, வீக்கா இருக்குன்னு சொல்லி டாக்டர் ரிப்போர்ட் சொல்லியிருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, மறுரூபப்படுத்துவேன், அது பலப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லுவாரு. அது நீங்க நம்பணும். கர்த்தர் என் கர்ப்பத்தை பலப்படுத்தினாரு, ஏன்னா வாக்குத்தத்தம் என் மேல இருக்கிறதுனால அந்த வாக்கு தத்துவத்தின் வல்லமை, கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை என் கர்ப்பத்தை குணமாக்குச்சுன்னு சொல்லி நீங்க அதை விசுவாசிக்கணும். ஆமென். அப்ப என் தழும்புகளால் குணமாகறேன்னு சொன்னா, உங்க உடம்புல இருக்க வியாதி இருக்க எந்த வியாதியா இருந்தாலும் சரி, அவருடைய தழும்புகளால் குணமாகறன்ற வார்த்தை எனக்குள்ள வந்ததுனால எனக்குள்ள அந்த உறுப்பு குணமாக்கிட்டு இருக்கு, நான் குணமாகறத பாக்குறேன், அதனால உணர முடியுது. இப்படி நீங்க இயேசுவின் நாமத்துக்கு நன்றி ஏசப்பா, நீங்க சொன்ன வார்த்தைக்கு நன்றி, நீங்க சொன்னதை செய்றீங்க ஏசப்பா, நன்றி ஏசப்பா அப்படின்னு சொல்ல சொல்ல அவர் மேல நம்பிக்கை வைக்க வைக்க அந்த இடத்துல உங்களுக்கு அற்புதம் நடக்கும். ஆமென். இன்னைக்கு நீங்க எப்படிப்பட்ட பாதையில நடக்கிறீங்கன்றது முக்கியம் இல்ல, அவர் வார்த்தையை கேட்டு அப்படியே எப்படி ஒரு மேய்ப்பனோட சத்தத்தை கேட்டு ஒரு ஆடு போகுதோ அதை போல நீங்களும் அந்த ஆட்டோட சத்தத்தை கேட்டு அப்படியே போகும்போது கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார், அதிசயங்களை செய்வார், ஆச்சரியமான காரியங்களை செய்வாரு. ஆண்டவர் இந்த நாள் உங்க வாழ்க்கையில உங்களை பெருக பண்ணுவாரு. எப்படி பெருக பண்ணுவாருன்னா, திரளா பெருக பண்ணுவாரு. நீங்க கேட்டது கொஞ்சம், ஆனா கர்த்தர் கொடுக்கறதும் உங்களுக்கு அநேகமா கொடுக்க போறாரு. ஆமென். உங்க ஊழியம் பெருகும், உங்களுடைய குடும்பம் பெருகும், உங்களுடைய மலட்டுத்தன்மை மாறும், உங்களோட வியாதி படுக்க மாறும், நீங்க செய்யற பிசினஸ்ல இருக்க தரித்திரங்கள் எல்லாம் மாறும். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் நான் ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமா இருப்பேன்னு சொன்னாருன்னா நான் ஆசீர்வாதமா இருப்பேன், ஏன்னா வாக்கு தத்துவம் எனக்குன்னு வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு, அந்த வாக்கு தத்துவத்தை வேலை செய்யறத நான் பாக்குறேன், அந்த வாக்கு தத்துவத்துக்குள்ள நான் நடக்கிறேன் அப்படின்னு விசுவாசிக்கணும். பாலும் தேனும் ஒடுகிற தேசத்தை நான் பார்த்துட்டேன், நாங்க போக போறோம்னு சொல்லி அந்த விசுவாசத்துல அந்த குஷியில தான் அந்த ஜனங்கள் எல்லாம் போனாங்க. ஏசப்பா ஒரு வழியா எங்க ஜெபத்தை கேட்டு எங்களை அந்த தேசத்துல
கொண்டு போய் வைப்பாருன்னு சொல்லி அந்த நம்பிக்கையோட தான் அந்த தேசத்துல இருந்து புறப்பட்டாங்க. இன்னைக்கு நீங்க இருக்கிற இந்த முடக்கமான இந்த சூழ்நிலை இருந்து புறப்படணும். எப்படி நான் விசுவாசத்தினால உங்களுடைய கால்களை இல்ல எனக்கு அவர் சொல்லியிருக்காரு, அதை நான் நம்புறேன், எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு, அந்த வாக்குத்தத்தத்தை பிடிச்சிட்டு நான் நடக்கிறேன், எனக்கு உண்டானது எனக்கு ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கு, நான் அதுக்கு நேரா கடந்து போறேன், அது எனக்கு நான் கேட்டதை விட அதிகமா இருக்கும், அதிகமா பெஸ்டா இருக்கும், அது என்னோட சந்ததிகள் என்னுடைய தலைமுறைகள் சுதந்திரிக்கும், அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் எனக்கு வச்சிருக்காரு, அதுல நான் நடந்து போய்கிட்டு இருக்கேன்னு சொல்லி நீங்க விசுவாசத்தோடு நீங்க அந்த வாக்குத்தத்தத்துக்குள்ள நீங்க ரிசீவ் பண்ணிட்டேன், நான் அந்த வாக்குத்தத்தோட நடந்து போறேன், அந்த வாக்குத்தத்தத்துக்கு மேல நான் நடந்து போறேன் அப்படின்னு சொல்லி நீங்க விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார். ஆமென். ஜெபிப்போமா. அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ கொடுத்த வார்த்தைக்காண்டி நன்றிப்பா. ஆண்டவரே, நீ நடத்துகிற பாதையில நடந்து போறதுக்காண்டி நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீங்க இந்த பாதையில எங்களை நடந்து போக செய்றீங்கன்னா ஒரு நோக்கமும் ஒரு திட்டமும் ஒரு வைராக்கியம் உண்டு. ஆண்டவரே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க, அற்புதமாய் நடத்துங்க, அதிசயமா நடத்துங்க, ஆச்சரியமான காரியங்களை வாழ்க்கையில செய்ய முடியாது செபிக்கிறோம். விசுவாசத்துல உறுதியா நிற்க கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த நாள் உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கணும், அதிசயங்கள் நடந்ததுக்காண்டி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.